எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டேட்டாவ கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்க பவர் பிஐ லான்ச் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாம்பிள் டேட்டா இருக்கும். ட்ரை சாம்பிள் செமாண்டிக் மாடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இப்படி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் லோட் சாம்பிள் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் சாம்பிள் டேட்டா லோட் ஆகும். இதுக்கு நீங்கள் பேசிக் வெர்ஷன் இருந்தாலே போதும். உங்களோட பவர் பிஐ கனெக்ட் பண்ணி பவர் பிஐ டெஸ்க்டாப் எடுத்தாலே போதும். ஸோ இதில் இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லோட் கொடுத்துருங்க. பிகாஸ் இது சாம்பிள் டேட்டாங்கிறதுனால இதில் ரொம்ப நீங்கள் டேட்டா ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா டேட்டாவுமே ப்ராப்பராக டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவையானதாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா இங்கே லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ நம்ம டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டி பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் தட் நான் ஏதாவது ஒரு டைனமிக்காக ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் வரணும். ஸோ நீங்கள் இந்த டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டி எய்தர் பேஸ்ட் ஆன் கண்ட்ரி. ஸோ இப்போ நான் யூசர் 1 இல்லைனா என்னோட நேம் கொடுத்தேன் அப்படின்னா, என்னால் என் கண்ட்ரியோட விஷுவல் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு வைக்கலாம். இல்லைனா ப்ராடக்ட் பேஸ்ட், இந்த யூசர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை மட்டும்தான் அவங்களால வியூ பண்ண முடியணும் அப்படிங்கிற மாதிரி கூட வைக்கலாம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, ஒரு யூசரோட நேம் என்ட்ரு பண்ணால் அவங்க அந்த கண்ட்ரியோட டேட்டா மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கண்ட்ரிங்கிறதுல நம்மளுக்கு 5 கண்ட்ரி என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மெக்சிகோ, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அண்ட் கனடா. இதுக்கு நம்மளுக்கு இன்னொரு டேபிள் வேணும். இப்போ நீங்கள் உங்களோட மாடலில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் டேட்டா மாடல். ஸோ இந்த டேட்டா மாடலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் தான் இருக்குது. பட் உங்களுக்கு யூசர் யாரெல்லாம் அப்படிங்கிறதோட கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு இன்னொரு டேபிள் வேணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நானே ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் யூசர் நேமில் யூசர் 1ன்னு செலக்ட் பண்ணால் உங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மட்டும்தான் பார்க்க முடியும். யூசர் 2ன்னு செலக்ட் பண்ணால் கனடா மட்டும்தான் பார்க்க முடியும். யூசர் 3னா மெக்சிகோ, யூசர் 4னா ஜெர்மனி அண்ட் யூசர் 5னா ஃப்ரான்ஸ். ஸோ இப்படி நான் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இப்போது இந்த டேபிளை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் திருப்பி இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் வித் எக்ஸல் ஒர்க் புக். உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா இங்கே எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரோல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எனக்கு என்ன மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூசர் அப்படிங்கிற ஒரு டேபிள் இதில் இருக்குது. ஸோ அந்த யூசர் அப்படிங்கிற ஒரு டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த யூசர் டேபிளை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா எப்படி வந்திருக்கு அப்படின்னா, காலம் 1 காலம் 2 அப்படின்னு வந்திருக்கு. விச் மீன்ஸ் தட் உங்களோட ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆஃப் த ரோ காலம் நேமாக வரணும், அது வரல. அதனால நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்து பவர் குவரி எடிட்டரில் போய் எடிட் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுங்க, அது உங்களை பவர் குவரி எடிட்டருக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஒன்ஸ் பவர் குவரி எடிட்டர் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெடர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். அதாவது இங்கே இருக்க அந்த ஆப்ஷன் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெடர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ யூசர் நேம் அண்ட் கண்ட்ரின்னு வந்துருச்சு இல்லையா? இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல போய் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு செகண்ட் டேபிள், அதாவது ரெண்டாவது நம்ம ஒரு டேபிள் நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் த யூசர் லெவல். இப்போ நம்ம திருப்பி ரிலேஷன்ஷிப் மாடலிங் வியூவில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ மாடல் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூசரும் ஃபினான்ஷியல்ஸும் இங்கே ரிலேட் ஆகிருக்கு. எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒன் கண்ட்ரி, இங்கே 1 கண்ட்ரி, இங்கே இருக்கிற கண்ட்ரிங்கிற டேட்டாவோட ரிலேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த 1 அப்படிங்கிறது 1:, இந்த ஹேஷ்ட்ரிக்ஸுங்கிறது மெனி. ஸோ 1:many ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இது டிடெக்ட் பண்ணியிருக்கு பவர் பிஐ. இப்போ சப்போஸ் அது டிடெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் வியூ பண்ணணும், ப்ராடக்டோட டேட்டா வைஸ்னால் அப்போ நீங்கள் ப்ராடக்ட்டுன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்துருக்கணும், கண்ட்ரின்னு இல்லாமல். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். நான் சொல்கிறது இங்கே ஓகே. கண்ட்ரி நம்ம கண்ட்ரி வைஸ், ஸோ யூசர் 1னா உங்களால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வியூ பண்ண முடியும், யூசர் 2னா உங்களால் கனடா மட்டும்தான் வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, யூசர் 1 இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் வியூ பண்ண முடியும், அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேபிளை மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் உங்களோட எக்ஸசைஸும் கூட.
ஸோ இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைன் இருக்கு இல்லையா, அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் உங்களோட லெஃப்ட் டேபிள், ஃபினான்ஷியல் டேபிள். இங்கே ஹைலைட் ஆகிருக்கிற ஒரு காலம், தட் இஸ் கண்ட்ரி காலமோட. இங்கே ரைட் டேபிள் இஸ் த யூசர் டேபிள். அந்த கண்ட்ரி காலமோட இது வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ கார்டினாலிட்டி மெனி இஸ் டு ஒன். மெனி இஸ் டு ஒன்னா ஃபினான்ஷியல் டேபிளில் மெனி என்ட்ரிஸ் இருக்குது கண்ட்ரிக்கு. அதே இது வந்து யூசர் டேபிளில் சிங்கிள் என்ட்ரி இருக்குது. அதனால மெனி இஸ் டு ஒன்னு உங்களுக்கு கார்டினாலிட்டி கட்டுது. ஸோ ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். லைக் நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடலிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. மாடலிங்கிற ஆப்ஷன் போயிட்டு மேனேஜ் ரோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடலிங்கில் போய் மேனேஜ் ரோல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரோல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ, அந்த நியூ அப்படிங்கிற இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ரீநேம். ஸோ கிவ் சம் நேம் ஃபார் தட். இதுதான் வந்து ரோலோட நேம். இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா டேபிள்ஸுமே இங்கே வந்து விஷுவலைஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா யூசர். ஸோ பேஸ்ட் ஆன் த யூசர் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அடுத்தது இந்த இன்னொரு தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் டேட்டா. இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர் வச்சு, இது நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்தோம், ஸ்டாட்டிக் ரோல் லெவல் செக்யூரிட்டி கொடுக்கணும்னா நம்ம இந்த ஃபில்டர் டேட்டா யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இப்போ டைனமிக்காக கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்விட்ச் டாக்ஸ் கனெக்டட் அப்படின்னு டாக்ஸ் எடிட்டருங்கிறத தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஸ்விட்ச் டு டாக்ஸ் எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ என்னோடது யூசர் நேமை பேஸ் பண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணணும் டேட்டாவை. ஸோ யூசர் நேம் இது வந்து கரெக்டாக ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும். இந்த யூசர் நேம் எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த காலமை டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அந்த காலமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூசர் பிரின்சிபல் நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் அந்த பிரின்சிபல் நேம் என்ன நேமை நம்ம அங்கே அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இதான் இந்த டைனமிக் ரோல் லெவல் செக்யூரிட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஒரு டேபிளுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து கண்ட்ரி வைஸாக நான் வியூ பண்ணணும், அதுக்காக கண்ட்ரி வைஸாக கொடுத்துட்டு டாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூசர் பிரின்சிபல் நேம் என்ன எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா இது வந்து உங்களோட நேமையோ இல்லாட்டினா உங்களோட இமெயில் அட்ரஸ், ஈவன் நீங்கள் அந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், இமெயில் அட்ரஸையோ பிரிங் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம அந்த யூசர் நேமில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கொடுத்த உடனே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும், அதாவது அந்த சேவை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ரோல் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வரணும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு வியூ பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரி, பிகாஸ் எனக்கு கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து விஷுவல்ஸ் வரும். அதனால் நான் கண்ட்ரி அண்ட் சேல்ஸ் இதை வந்து நான் வியூ பண்ணுறேன். நீங்கள் ஈவன் இஃப் யூ வாண்ட் லைக் இன்னும் கொஞ்சம் டேட்டா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரியான விஷுவலில் வேணுமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து 2-3 இது செலக்ட் பண்ணிக்கிறேன். எனி ஹவ் ஐ நீட் இட் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி. எனக்கு வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் எனக்கு அது வரப்போகுது. ஸோ நான் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா வியூ பண்ண போகிறேன். என்னோட யூசர் பேஸ் பண்ணி எனக்கு வியூ பண்ணும். அதை வந்து நான் இங்கே வியூ அஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை நான் போய் செலக்ட் பண்ண போகிறேன். வியூ அஸ் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா யூசர் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, செக்யூரிட்டி அதர் யூசர். ஸோ என்னோடது யூசர் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எந்த யூசர் 1? யூசர் 1ங்கிறது தான் என்னோட நேமு. ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் 1ல் யார் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் 1ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற டேட்டா மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போது திருப்பி ஸ்டாப் வியூவிங் கொடுத்துட்டு யூசர் 5 கொடுக்கலாம். ஸ்டாப் வியூவிங் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு திருப்பி வந்து அது நார்மல் இதுக்கு வந்துடும், யூசர் 5. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிகாஸ் அந்த இது வந்து அது அப்ளை ஆகி வரணும். ஸோ யூசர் 5 வந்து ஃப்ரான்ஸ். ஸோ யூசர் 5 நீ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரான்ஸோட டேட்டா கிடைக்கும். யூசர் 1 பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட இது கிடைக்கும். ஸோ இப்போ ஓகே மேம், இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து மல்டிபிள் கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க இல்லை மேனேஜரல் ரோலில் இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸில் இருக்கிற டேட்டா எனக்கு தெரியணும்.
அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் இப்போ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. உங்களோட எக்ஸசைஸ் அதுதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு, ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி என்னவோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து அசைன் பண்ணிக்கணும். அடுத்து திருப்பி ஒரு வைஸ் பிரசிடென்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டு கனடா. ஸோ வைஸ் பிரசிடென்ட்னால எல்லா கண்ட்ரியுமே வியூ பண்ண முடியும் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு முதல்ல எல்லா கண்ட்ரியும் இங்கே அசைன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு டேபிளில் என்ன இருக்கணும் அப்படின்னா, கண்ட்ரி வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கணும். லைக் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, கண்ட்ரி வந்து ஒரே ஒரு என்ட்ரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ட்ரியோட அந்த ரோல்ஸ் கொடுத்துட்டு யூசர் 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேணாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்து மல்டிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் விபின்னு கொடுத்தா எனக்கு எல்லா கண்ட்ரியுமே தெரியணும், இல்லை விபின்னு கொடுத்தா எனக்கு மினிமம் 3 கண்ட்ரி தெரியணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல கார்டினாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் கார்டினாலிட்டியில் வந்து நீங்கள் மெனிஸ் டு மெனி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா எப்போதுமே ரொம்ப ரீஃபைன் ஆகி வராது. ஸோ ட்ரை டு டூ இட். அதுதான் உங்களுடைய எக்ஸசைஸ், இன்னையோட எக்ஸசைஸ். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரோ லெவல் செக்யூரிட்டியில் இருக்கிற 2 ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். அடுத்தது உங்களுக்கு வந்து ஐ திங்க் இங்கே இருக்கிற Q&A ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே, இதில் வேறு ஏதாவது ஒரு விஷுவல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவர் BI சர்வீசஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, மேம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் தெரியணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம். சீக்கிரமாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.